உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷெட்டுக்கு வந்து நம்ம ஓப்பன் வயரிங் பண்ண போகிறோம். இந்த ஓப்பன் வயரிங் பண்ணுறதுக்கு நம்ம மெட்டீரியல் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு எப்படி பாயிண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம ஓப்பன் வயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஷெட்டில் வந்து டோட்டலாகவே பைப்பை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு டேகை வச்சு கட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வயர் இழுக்கணும். வயர் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் சுவிட்ச் போர்டு மாட்டணும். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபிட்டிங்ஸு, ஃபேன் ஃபிட்டிங்ஸு, என்னென்ன ஃபிட்டிங்ஸ் நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணுமோ எல்லா ஃபிட்டிங்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நாலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை கொடுக்கணும். இவ்வளோ தான். ஜஸ்ட் ஓப்பன் வயரிங்கில் வந்து பைப் அடிக்கணும், வயரிங் இழுக்கணும், ஃபிட்டிங்ஸ் சுவிட்ச் போர்டு மாட்டணும், ஃபிட்டிங்ஸ் மாட்டணும். அவ்வளோதான். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமருக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வேலை பார்த்ததுக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6000 சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. முதல் நாள் பைப் அடித்து வச்சுருந்தோம். முதல் நாள் பைப் அடித்து கொஞ்சம் வயர் இழுத்துட்டோம். அடுத்த 2வது நாளுமே வயர் இழுத்து கனெக்ஷன்லாம் கொடுத்து லைட்லாம் எரிய விட்டாச்சு. கஸ்டமருமே பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க. ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல, பிரைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது தான் அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.